அநியாயத்தை உலகமே திரண்டு வந்து ஒன்று சேர்ந்து உனக்கு எதிராக சூழ்ச்சியை நிறைவேற்றினாலும் அதில் நியாயம் கேட்டு மீண்டும் நீ எழு. யாரும் துணை வரமாட்டார்கள் என்று எண்ணி விடாதே, ஒருத்தன் நிலைத்து வருவான். எதிலும் வல்லவன். பயந்து விடாதே மனிதா, அவன் கூறுகிறான் கேள். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. நபியே, உம்மை சிறைப்படுத்தவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை ஊரை விட்டு அப்புறப்படுத்தவோ நிராகரிப்பவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பார்ப்பீராக. அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர், அவர்களுக்கெதிராக அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களிலெல்லாம் அல்லாஹ் மிக மேலானவன்.